பட்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை பேர் காது சுத்தம் செய்றீங்க? முதலில் பட்ஸ் எதற்கு பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? நம்மில் பலர் தினமும் செய்யும் ஒரு தவறு காதை சுத்தம் செய்ய பட்ஸ் பயன்படுத்துவது. காதில் சிறிதளவு கசக்கல் அல்லது மெழுகு சேர்ந்திருக்கும் உணர்வு வந்தாலே உடனே அந்த பட்ஸை எடுத்து காதுக்குள் வைப்போம். ஆனா இது சுத்தம் செய்யும் வழி அல்ல, ஆபத்தான பழக்கம். அந்த சிறிய காட்டன் துரும்பு காதுக்குள் போய் சேரும் மென்மையான பகுதியை கிழித்துவிடும். இதனால் வலி, சுழல், கேட்கும் திறன் குறைவு, சத்தம் கேட்காதிருக்கும் நிலையும் வரலாம். அந்த பட்ஸ் காதை சுத்தம் செய்ய உருவாக்கப்பட்டதே இல்லை. அது வீட்டில் இருக்கும் கீபோர்ட், மின் சாதனங்கள், மூளை மடிப்புகள் போன்ற இடங்களை சுத்தம் செய்யத்தான் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அதை நாம் காதுக்குள் வைக்கிறோம் என்பதால் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த மென்மையான செவிச்சுரங்கம் கிழிந்தால் வலி மட்டுமல்ல, ஈர்டிரம் பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உண்டு. உண்மையில் காதுக்குள் இருக்கும் இயர் வேக்ஸ் என்பது அழுக்கு அல்ல, இயற்கையான பாதுகாப்பு படலம். அது தூசி, பாக்டீரியா போன்றவற்றை தடுக்கிறது. ஆனால் பட்ஸ் கொண்டு அதை தள்ள முயற்சித்தால் அது வெளியில் வராமல் உள்ளே சென்று அடைப்பு ஏற்படும். இதனால் பஸ்ஸிங் சவுண்ட், கேட்கும் உணர்வு, வலி, கேட்கும் திறன் குறைவு போன்றவை தோன்றும். பலர் குளித்த பிறகு காதில் தண்ணீர் போயிருக்கு என்று நினைத்து பட்ஸ் கொண்டு துடைப்பார்கள். அந்த நேரத்தில் காதுக்குள் உள்ள தோல் ஈரமாயிருக்கும். அந்த ஈரத்தில் பட்ஸ் கொண்டு துடைத்தால் தோல் கிழியும். அதோடு பட்ஸின் நார்த்துளிகள் காதுக்குள் மாட்டிக்கொண்டு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம். இதனால் சிலருக்கு வலி, வீக்கம், காய்ச்சல் ஏற்படும். அடிக்கடி பட்ஸ் பயன்படுத்துவதால் எர்டிரம் கிழியும் அபாயம் உண்டு. அது கிழிந்தால் கேட்கும் திறன் நிரந்தரமாக குறையும். சில சமயம் காதுக்குள் ரத்தம் வடிந்தும் காணப்படும். இதெல்லாம் மெதுவாக ஆரம்பித்தாலும் கடைசியில் பெரிய பிரச்சனையாக மாறும். மருத்துவர்கள் சொல்லும் வழி எளிது. காதை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் வெளிப்புறம் மட்டும் மென்மையான துணியால் துடைக்கலாம். காதுக்குள் எதையும் நுழைக்க கூடாது. தண்ணீர், எண்ணெய், மருந்து எதுவும் போடக்கூடாது. காதில் வலி, அடைப்பு, சுழல் மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே ENT மருத்துவரை அணுக வேண்டும். மொத்தத்தில் ஒரு உண்மையான நினைவில் வைங்க, பட்ஸ் காதுக்காக இல்லை, அது வீட்டுக்காகத்தான். காதுக்குள் வைப்பது சுத்தம் செய்வதல்ல, ஆபத்து செய்வது. ஒரு பட்ஸ் விலை சில ரூபாய் தான். ஆனால் அதனால் போகும் கேள்வித்திறன் விலை மதிப்பற்றது. அதனால் இனிமேல் காதுக்குள் பட்ஸ் விடாதீங்க. அது சுத்தம் செய்யும் கருவி அல்ல, ஆபத்து தரும் கருவி.